வணக்கம் அன்பு சொந்தங்களே, இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. செவ்வாய்க்கிழமை அன்று உலகிலேயே மிக பழமையான ஜனநாயக நாடான அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தல் நடக்கிறது. இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஹிலரி கிளின்டன் வெற்றி பெற்று அமெரிக்காவின் முதல் பெண் ஜனாதிபதி ஆவாரா, இல்லை டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெறுவாரா என்பது பற்றிய கருத்து கணிப்புகளும் விவாதங்களும் உலகம் முழுவதும் ஊடகங்களில் நடந்து கொண்டிருக்கின்றன. ஏன் அமெரிக்காவுடைய தேர்தல் இவ்வளவு உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது? அமெரிக்கா தனது சூப்பர் பவர், உலகளாவிய ஒரு அதிகார மையம் என்கிற தனது தன்மையை தக்க வைத்துக் கொள்ளுமா? அதை சரியாக தக்க வைத்துக் கொள்ள ஹிலரி கிளின்டன் நல்ல ஜனாதிபதியா, இல்லை டொனால்ட் ட்ரம்ப் நல்ல ஜனாதிபதியா என்று உலகமே உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை பொறுத்த வரைக்கும் டொனால்டு ட்ரம்ப், தன்னை போல ஒரு பணக்காரர் டொனால்டு ட்ரம்ப் அங்கு ஜனாதிபதியாக வந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறார். டொனால்டு ட்ரம்ப் அது மட்டுமல்ல, ரஷ்யாவுக்கு ஆதரவானவர் மட்டுமல்ல, முஸ்லிம்கள் இங்கு வரக்கூடாது, அமெரிக்காவில் குடியேறக்கூடாது என்கிற விஷயங்களை அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய மனைவி மெலனியா ட்ரம்ப் ஸ்லோவேனியாவிலிருந்து 1996ஆம் ஆண்டு விசிட்டர் விசாவில் அமெரிக்காவுக்கு வந்தவர் என்பது பற்றிய ஆதாரங்களை அசோசியேட்டட் பிரஸ் செய்தி நிறுவனம் முழுமையாக இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது 96இல் அவர் விசிட்டர் விசாவில் வந்து அங்கு சம்பளம் வாங்கி மாடலிங், மேனேஜ்மெண்ட் வேலையை அவர் செய்திருக்கிறார். ஒரு இமிகிரேஷனுடைய பலன்களை பெற்று 2006இல் 10 ஆண்டுகளுக்கு முன்புதான் மெலானியா அங்கு அமெரிக்காவுடைய குடியுரிமையை பெற்றிருக்கிறார். 2001இல் அவருக்கு கிரீன் கார்டு கிடைத்திருக்கிறது. இந்த ஆதாரங்கள் எல்லாம் இப்போது வெளிவந்திருக்கிறது. ஆனால் மெலானியா தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்போது தான் இவ்வளவு இமிகிரேஷனுடைய பலன்களை பெற்றேன், விசிட்டராக வந்து இமிகிரேஷனுடைய பலன்களை பெற்றேன் என்பதை சொல்ல தவறிவிட்டார். மக்களிடமிருந்து, வாக்காளர்களிடமிருந்து அந்த தகவல்களை அவர் மறைத்திருக்கிறார் என்பது இப்போது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது, அப்பட்டமாக தெரிய வருகிறது. இமிகிரேஷனுக்கு எதிராக, குறிப்பாக முஸ்லிம்கள் அங்கு அமெரிக்காவில் கால் வைக்கக்கூடாது என்று சொல்லப்படக்கூடிய ட்ரம்புடைய பிரச்சாரத்துக்கு கடைசி கட்டத்தில் இப்படி ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. இது போன்ற தகவல்கள் நன்கு சிந்திக்கக்கூடிய அமெரிக்க மக்கள், இவர்கள் ஹிலரிக்கு ஒரு வாய்ப்பை, அதாவது 1920களில் தொடங்கிய பெண்களுடைய ஜனநாயக பங்கேற்பு இயக்கம், பெண்களுக்கு வாக்குரிமை வேண்டும் என்று வலியுறுத்திய அந்த இயக்கத்துடைய ஒரு உச்சமாக முதல் பெண் ஜனாதிபதியாக, 45வது அமெரிக்க ஜனாதிபதியாக ஹிலரி பொறுப்பேற்பார், அதற்கான செய்தி 9ஆம் தேதி என்று வெளிவரும் என்கிற எதிர்பார்ப்பு இன்று உலக நாடுகளில் ஏற்பட்டிருக்கிறது. அந்த எதிர்பார்ப்போடு நாம காத்திருப்போம். இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் விரைவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.